விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் புஷ்பராஜை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலர் வி.கே. சசிகலா பரப்புரையில் ஈடுபட்டார். போடிநாயக்கனூர் திமுக வேட்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ. பன்னீர்செல்வம் சாலிமரத்துப்பட்டி, பண்ணைத்தோப்பு உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். சென்னை பல்லாவரம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பரப்புரையில் ஈடுபட்டார். எடப்பாடி முதலமைச்சர் இருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் 5 லட்சம் மீதி பணம் வீட்டில் இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா விலைவாசி அதிகம் பண்ணி நீங்க வாங்குற பொருள் இருந்து எடுத்துட்டாங்க. தருமபுரியில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் சௌமியா அன்புமணி சவலூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். சென்னை ராயபுரம் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அனௌன்ஸ் பண்ணபடி எல்லா பொருளையும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது எங்களுடைய பொறுப்பு. அதை கண்டிப்பாக செய்வோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அருப்புக்கோட்டை திமுக வேட்பாளரும் அமைச்சருமான KKSSR ராமச்சந்திரனை ஆதரித்து CPI மாநில செயலர் வீரபாண்டியன் பரப்புரையில் ஈடுபட்டார். ஜாதி மத பேதங்களை கடந்து அந்த ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். அதுதான் முதல்வர் தமிழகம் வெல்லும் என்கிற மகத்தான அரசியல் சொல். அந்த சொல் வெல்ல வேண்டும் என்றால் இங்கே நமது பேரன்பிற்குரிய வேட்பாளர் வெல்ல வேண்டும். விருத்தாச்சலம் வேட்பாளரும் தேமுதிக பொதுச் செயலருமான பிரேமலதா விஜயகாந்த் சேப்பாக்கம் கிராமத்தில் பரப்புரை செய்து வாக்கு சேகரித்தார். நிச்சயம் நாம வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று வந்து நமது தொகுதிக்கும் மக்களுக்குமே எல்லாமே நன்மையாக செய்வோம். சேலம் வடக்கு தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ராஜேந்திரனை ஆதரித்து CPI மூத்த தலைவர் முத்தரசன் கிச்சிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். நோய்களுக்கு தலைவோர்களுக்கும் இடமில்லை என்பது மட்டுமல்ல, வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமல்ல, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 11 தொகுதிகளில் நம்முடைய மகத்தான வெற்றி பெற வேண்டும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.